சொந்தமாக இருக்க ஒரு இடம், ஒரு அழகான வாழ்க்கை எனும் தேசிய வேலைத்திட்டத்தின் கீழ் வீடுகளை அமைப்பதற்கான காசோலைகள் வழங்கும் நிகழ்வு மட்டக்களப்பு போரதீவு பற்று பிரதேச செயலகத்தில் நடைபெற்றது. பிரதேச செயலாளர் இ. ரங்கநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதேச அபிவிருத்தி குழுவின் தலைவரும் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினருமான கந்தசாமி பிரபு பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். தெரிவு செய்யப்பட்ட 38 பயனாளிகளுக்கு தலா 1,50,000 ரூபாய் வீதம் காசோலைகள் வழங்கப்பட்டன. இதற்காக 5.7 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த காலங்களில் 10 வருடத்துக்கு மேற்பட்ட காலப்பகுதியிலே கைவிடப்பட்ட பல மாதிரி வீட்டு திட்டங்களை அதற்கான நிதிகளை வழங்குவதற்காக நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தோம். கௌரவ ஜனாதிபதி அவர்களின் ஆலோசனைக்கு அமைய வீடற்றவர்களுக்கு வீடுகளை வழங்கும் அந்த வேலை திட்டத்தினூடாகவும் நாங்கள் தொடர்ச்சியாக வீடமைப்புக்கான நிதிகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம். தெரியும், அண்மை காலத்திலே பேசுகின்ற ஒரு விடயமாக இருந்தது. உலக போர் நிலைமையின் போது கூட எரிபொருள் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு சரியான முறையில் எரிபொருட்களை நாங்கள் நிர்ணயித்து புதிய முறைமைகளை கொண்டு வந்து எரிபொருள் தட்டுப்பாடு இல்லாத ஒரு நிலைமையிலே நாங்கள் கொண்டு நகர்த்தியிருந்ததை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். ஏனைய நாடுகளிலே இன்று எரிபொருளுக்கான பாரியளவான விலை அதிகரிப்பு ஏற்பட்டிருந்தது, வரிசை யுகம் உருவாக்கப்பட்டிருந்தது. ஆனால் இலங்கையிலே அப்படி ஒரு நிலைமை இல்லாத வகையிலே நாங்கள் இந்த நாட்டை சரியான முறையில் நாங்கள் நிர்ணயித்திருக்கிறோம்.